ட்ரோன் சர்வேல எவ்வளோ ஏர்னிங்ஸ் இருக்கு, இது ஒரு கரியராக எடுத்து நம்ம ப்ரோக்ரஸ் பண்ணலாமா? நீங்களே சுட்டெரிக்கும் வெயில் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு தான் வந்தாங்க. சேனல் ஓனர் கேட்டுக்கோங்க, அவர்கிட்ட கேட்டுக்கோங்க. ட்ராவல் யார் யாருக்கெல்லாம் பிடிக்குதோ கண்டிப்பாக இந்த ட்ரோன் சர்வேவும் பிடிக்கும். நிறைய ட்ராவல் இருக்குது, எல்லா லொக்கேஷனுக்கு போகணும். நீங்கள் ஒரு பைலட்டாக மட்டும் இருந்தீங்கன்னாவே நீங்கள் பர் டே வந்து 5,000 to 8,000 rupees. நீங்களே ட்ரோன் ஓன் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் நிறையா ஏர்ன் பண்ணலாம். இந்த ப்ராஜெக்டில் நாங்கள் உசரிக் பக்கத்தில் இருக்கக்கூடிய நெயின்பார்க் அப்படின்ற ஒரு கிராமத்தில் தான் நாங்கள் தங்கியிருக்கோம். ஹோட்டல் எடுத்து பின்னால் ஓடுற இந்த ரிவர் பார்த்தீங்கன்னா யமுனா ரிவர். லாஸ்ட் டைம் நான் சொன்னேன்ல, பலங்கீர் ஒடிசாவில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அது ஒரு 17 days தான். நாங்கள் வந்து ஒரு 7 lakhs. இப்போ நாங்கள் வந்து ஏப்ரலில் இருக்கோம். ஸோ ஏப்ரல் 2023. ஸோ இப்போ உத்தராகண்ட் வந்திருக்கோம். இது மந்த் ப்ராஜெக்ட். ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 lakhs ஏர்னிங்ஸ் வரும். நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் இந்த வீடியோவோட தம்ப்நெயில்ல போட்டிருக்கேன். ஸோ 17 நாளில் வந்து 7 லட்சம் சம்பாரிச்சதா. அது முழுக்க முழுக்க உண்மை. இந்த வீடியோ கடைசி வரலும் பாருங்கள். உங்களுக்கு இந்த ட்ரோன் சர்வே பண்ணுற மக்களோட அனுபவத்தையும் அவங்களோட வருமானத்தையும் இதில் சொல்லியிருப்பேன். இன்றைக்கி நம்ம ட்ரோன் சர்வே பைலட்டை சந்திக்க போகிறோம். ஸோ அவங்கள சந்தித்து அவங்க ஒர்க்கெல்லாம் எப்படி இருக்குது, ஸோ அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க, அப்புறம் அந்த ட்ரோன் சர்வேல எவ்வளோ ஏர்னிங்ஸ் இருக்குது, ஸோ இது நம்ம ஒரு ப்ரொஃபஷனாக எடுத்து இது ஒரு கரியராக எடுத்து நம்ம ப்ரோக்ரஸ் பண்ணலாமா அப்படின்றத பற்றியெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். பைலட் கிளைமேட்டெல்லாம் எப்படி இருக்குது? பைலட் கிளைமேட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களே சுட்டெரிக்கும் வெயில். பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான். சரி, நல்ல கலராக வந்தான். பார்த்தீங்கன்னா 2 நாளில் கட்டங்கரேன்னு ஆகிட்டான். சரி, போன வாட்டி வந்திருந்தோம்ல, பொலிங்கர் போயிருந்தோம்ல, அப்போ எப்படி இருந்துச்சு வெயில்? அப்போ வந்து வின்டரில் வந்தோம். இப்போ வந்து சம்மரில் வந்திருக்கோம். வின்டரில் வந்து ஒரு 10 daysல வந்து நாங்கள் டோட்டல் பிளாக் ஆனோம். 3 daysலேயே டோட்டல் பிளாக் ஆகிட்டோம். அதான் டிஃப்ரென்ஸ். இப்போ இதெல்லாம் சொன்னோன்னா அப்புறம் ட்ரோன் சர்வேக்குள்ளே வரமாட்டாங்களே மக்கள் எல்லாம். எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு தான் வந்தாங்க. சரி, அப்புறம் அப்படி தியாகம் பண்ணுறதா இருந்துச்சுன்னா வருமானம்லாம் எப்படி இருக்கும்? ஏதாவது ஒன்று கிடைச்சதுன்னா ஒன்று தியாகம் பண்ணலாம். பற்றி ராஜேந்திரன் சார் சொல்லுவார். சேனல் ஓனர் கேட்டுக்கோங்க, அவர்கிட்ட கேட்டுக்கோங்க. சரி, இப்போ இது பார்ட் ஆஃப் ஜாப். நம்ம எல்லா ஜாப்லேயும் ஏதோ ஒரு ஹார்ட் ஒர்க் இருக்கும். ஸோ இதில் என்னென்னா, நீங்கள் ட்ராவல் யார் யாருக்கெல்லாம் பிடிக்குதோ கண்டிப்பாக இந்த ட்ரோன் சர்வேவும் பிடிக்கும். நிறைய ட்ராவல் இருக்குது, எல்லா லொக்கேஷனுக்கு போகணும், ஊராக போகணும். ஸோ நீங்கள் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். ஸ்டில் யூ கேன் ஏர்ன் அ லாட். நீங்கள் ஒரு பைலட்டாக மட்டும் இருந்தீங்கன்னாவே நீங்கள் பர் டே வந்து 5,000 to 8,000 rupees பே பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்களே ட்ரோன் ஓன் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் நிறையா ஏர்ன் பண்ணலாம். ஸோ அதனால் ஏர்னிங்ஸ் நிறையா தான் இருக்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால் இப்போ இந்த வெயிலை வச்சு நீங்கள் ட்ரோனுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்றதெல்லாம் நீங்கள் அந்த எண்ணத்தில் மட்டும் நீங்கள் வந்துடாதீங்க. மற்றபடி இட்ஸ் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி டு எக்ஸ்ப்ளோர் அண்ட் யூ வில் கெட் அ மோர் ஏர்னிங்ஸ் அண்ட் யூ கேன் என்ஜாய் அ லாட். சரி, எப்பவுமே வந்து கிளைமேட் ஹாட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அது நம்ம பிளேன்ஸில் பண்ணும்போது அந்த மாதிரி இருக்கலாம். பட் இந்த ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் உத்தராகண்ட் வந்திருக்கோம். இப்போ இங்கே கிளைமேட் பார்த்தீங்கன்னா கோல்டு கிளைமேட் தாங்க. மேக்ஸிமம் டெம்பரேச்சரே 18 தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து நீங்கள் அந்த கிளைமேட் என்ஜாய் பண்ணலாம். ப்ராப்ளம் என்னென்னா, இங்கே கொஞ்சம் டெரெயின், அது இல்லாமல் நீங்கள் அப்போ ரெயின் ஃபால் இருக்கும். ஸோ அப்போ மட்டும் நீங்கள் ட்ரோன் சர்வே ஸ்டாப் பண்ணிடணும். பாஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த ப்ராஜெக்டில் நாங்கள் உசரிக் பக்கத்தில் இருக்கக்கூடிய நெயின்பார்க் அப்படின்ற ஒரு கிராமத்தில் தான் நாங்கள் தங்கியிருக்கோம். ஹோட்டல் எடுத்து பின்னால் ஓடுற இந்த ரிவர் பார்த்தீங்கன்னா யமுனா ரிவர். எனக்கு தெரிஞ்சு இப்போ மணி வந்து ஒரு 11 மணி இருக்கும். மார்னிங்லேருந்தே மழை தூரிகிட்டே தான் இருக்குது. இன்னைக்கு ட்ரோன் சர்வே பண்ண முடியும்னு எனக்கு தோணலை. வெயிட் பண்ணி பார்ப்போம். நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ இப்போ ட்ரோன் சர்வே பண்ண முடியாது. அதனால் இன்றைக்கி என்ன பண்ணோன்னா, இந்த லோக்கலில் இருக்கக்கூடிய ஷாப்ஸ் போனோம், ட்ரெடிஷ்னல் ஷாப்ஸ். அங்கே போயிட்டு ஒரு சில ட்ரெடிஷ்னல் ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இப்போ தான் வந்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்களோட கேப் ட்ரெடிஷ்னல் கேப். அப்புறம் ஸோ இது வந்து ஸ்கார்ஃப் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. இது இங்கே எல்லா ட்ரெடிஷ்னல் பீப்புளும் இதுதான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அது ஞாபகமாக இது வாங்கிட்டோம். வீட்டுக்கு போகும்போது இங்கே ஊர் ஞாபகமாக, இந்த ஊருக்கு வந்து போன ஞாபகமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ இப்போ திரும்ப ஹோட்டலுக்கு வந்துட்டோம். இனி வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி முடிஞ்சால் பண்ணணும், இல்லைன்னா இன்றைக்கி ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக க்ளவுடியாக இருக்குது. ஸோ க்ளவுட் கிளியர் ஆயிடுச்சுன்னா
ரெயின் ஸ்டாப் ஆச்சுன்னா இன்னைக்கு போய் பண்ணுவோம், இல்லைன்னா நாளைக்கு ஏர்லி மார்னிங் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்பப்போ இந்த மாதிரி பிரேக் கிடைக்கும், நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி ஒரு எக்ஸைட்டிங் ட்ரிப்பாக இருக்கும் கண்டிப்பாக. இப்போ கிளியராக இருக்குது, மார்னிங் 8 o'clock. ஸோ இப்போ நாங்கள் கிளம்பி போய் ட்ரோன் சர்வே பண்ண போகிறோம் இங்கே. ஸோ கிளைமேட் வைஸ் குட் டு ஃப்ளை, குட் டு பி இன் ட்ரோன் சர்வே ஜாப். ஸோ கடைசியாக வந்து இப்போ ட்ரோன் சர்வேல எவ்வளோ ஏர்னிங்ஸ் இருக்கும், இது ஒரு கெரியர் எடுக்கலாமா அப்படின்றது தான் எல்லாத்து மனசுலையும் இருக்கிற கேள்வியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய ஏர்னிங்ஸ் இருக்குங்க. ஸோ லாஸ்ட் டைம் நான் சொன்னேன்ல, பலங்கீர் ஒடிசாவில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அது ஒரு 17 days தான். நாங்கள் வந்து ஒரு 7 lakhs earn பண்ணோம். அந்த ப்ராஜெக்ட் வந்து லாஸ்ட் இயர் 2022 டிசம்பரில் முடிஞ்சது. ஸோ அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் வந்து ஏப்ரலில் இருக்கோம். ஸோ ஏப்ரல் 2023. ஸோ இப்போ உத்தராகண்ட் வந்திருக்கோம். இது மந்த் ப்ராஜெக்ட். ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 lakhs ஏர்னிங்ஸ் வரும் நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் முடிச்சதுக்கப்புறம். அதுக்கு இடையிலையும் நிறைய சின்ன சின்ன சர்வே பண்ணிட்டு இருந்தோம். யூ வில் கெட் அ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஏர்னிங். ஸோ அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது, நான் சொன்ன மாதிரி. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ஒரு ப்ரொஃபஷனலாக எடுத்து பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் எல்லா ப்ராஜெக்ட்டுமே சர்வே பண்ணி தான் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்ட்டும் உத்தராகண்டோட ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கும் டூரிசம் டிபார்ட்மெண்ட்டுக்கும் தான் இந்த சர்வே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒரு 400 square kilometers ஃபுல்லாக கவர் பண்ணணும். ஸோ அதனால இப்போ ட்ரோன் சர்வே வந்து அட்வான்ஸ்டு சர்வே டெக்னாலஜி. ஸோ எல்லா இண்டஸ்ட்ரியுமே எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே இந்த ட்ரோன் சர்வே நோக்கி தான் மூவ் ஆகிட்டு இருக்காங்க. ட்ரெடிஷ்னல் சர்வே எல்லாம் போயிடுச்சு இப்போ. ஸோ குயிக்காக, சீப்பாக, ரொம்ப எஃபிஷியண்ட்டாக முடிக்கக்கூடிய சர்வே தான் இந்த ட்ரோன் சர்வே. ஸோ அதனால இதை நீங்கள் கண்டிப்பாக ஒரு கெரியரை எடுத்து பண்ணலாம். உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இப்போ இது பூமிங்கில் இருக்குது இந்த ட்ரோன் சர்வேயிங். ஸோ நீங்களும் பைலட் ஆகலாம், நீங்களும் சர்வேயர் ஆகலாம். All the best. Thank you for watching. See you in the next video.